வந்துட்டோங்க. பஸ்லேருந்து இறங்கியாச்சு. அப்படியே கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கேன். மைசூர் சிட்டி, அந்த சிட்டியிலேருந்து கடல் தரையிலேருந்து 3000 கிட்டத்தட்ட 3900 4000 ஃபீட்டு ஹைட்டில் இருக்குங்க. இந்த இது நல்ல ஹைட்டு தான். டெம்பிள் வந்துக்கிட்டு இருக்கேன். கோபுரம் தெரியுது பார்த்தீங்களா? கோபுரமாக வித்தியாசமாக அழகாக இருக்குங்க. சூப்பராக. மைசூர் சாமுண்டி ஒரு என்ன சொல்கிறது, 51 சக்தி பீடங்களில் ஒன்று. இந்த கர்நாடக மக்களோட முக்கியமான கோயில்களில், கர்நாடக மாநிலத்தில் இந்த மக்களோட முக்கியமான கோயில்களில் இதுவும் ஒன்று. மைசூர் சாமுண்டி ஒரு ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லலாம். இந்த சாமி ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அம்மன். வந்துக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், உள்ளே போயிட்டு, ஏன்னா இன்றைக்கி எலெக்ஷனு கொஞ்சம் க்ரௌடு கம்மியாக இருக்குன்னு பார்த்தா எல்லோரும் நம்மள மாதிரியே மைண்ட் செட்டப்பில் இருக்காங்க. ஆமாம், எல்லோரும் இன்றைக்கி வந்துட்டாங்க. லீவுன்னு கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு சாமியை பார்த்துட்டு உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த கோயிலோட வரலாறு எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். ஓகே? ஆமாம், ஃபஸ்ட்டு சாமியை பார்த்துட்டு தான் நல்லது. அதுக்கப்புறம் ஃப்ரீயாக உங்களுக்கு வந்து நான் எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன். அப்படியே வந்து போய்கிட்டு இருக்கேன். சூப்பரான ஒரு ராஜகோபுரங்க. வித்தியாசமாக இருக்குது இந்த ராஜகோபுரம். 6-7 நிலைகளை கொண்ட ராஜகோபுரம். இது ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கு. சரிங்க, நான் வந்து இதில் எது ஃப்ரீ என்ட்ரி அதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு நான் வந்து செப்பல்லாம் விடணும். உங்களுக்கு நான் வந்து கால் பண்ணுறேன். சாரி, ஏதோ வளர வேண்டியதாக இருக்குதுங்க. உங்களுக்கு நான் அடுத்து வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சாமியை பார்த்துட்டு வந்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான தரிசனங்க. பார்த்துட்டு வெளில வந்துட்டேன். ராஜகோபுரத்துக்கு முன்னாடி தான் நிற்கிறேன். ரொம்ப அருமையான தரிசனம். நேற்று வெயிலே இல்லை, இன்றைக்கி வெயில் என்னன்னு தெரில, பொழந்து எடுக்குதுங்க. ஒரு 20-25 நிமிஷத்தில் அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு வெளில வந்துட்டேங்க. உள்ள மூலஸ்தானத்தில் போன உடனே நம்ம உடம்பெல்லாம் புல் அரிக்குது. அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் அம்மன். இதெல்லாம் வந்து ஒரு பிளான் பண்ணி வந்தனா இல்லை, எனக்கு இதுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. திடீர்னு ஒரு வர்றதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. இந்த இடத்துக்கு வந்தேன். இது ஒரு பெரிய பாக்கியம், ஒரு பெரிய புண்ணியம் தான் நான் நினைக்கிறேன். வாங்க அப்படியே இந்த கோயிலை ஒரு வலம் வருவோம். அப்போ மொத்த இந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் நான் அப்படியே இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, அப்படியே வந்தாச்சுங்க. மீண்டும் ஒரு முறை ராஜகோபுரம். 7 நிலைகளை கொண்ட ராஜகோபுரம், பிரம்மாண்டமானது. இந்த ராஜகோபுரத்தை விஜயநகர பேரரசர்கள் தான் 15ஆம் நூற்றாண்டுலேயே 16ஆம் நூற்றாண்டில் கட்டியிருக்காங்க. ஆனால் ஃபஸ்ட்டு இந்த கோயில் வந்து 12ஆம் நூற்றாண்டில் ஒய்சால மன்னர்களால் தான் கட்டப்பட்டிருக்கு. ஒய்சால மன்னர்கள் அவங்க தான் நம்ம தமிழ்நாட்டில் சோழர்களை மாதிரிங்க. கர்நாடகாவில் கோயில்களெல்லாம் ரொம்ப பிரம்மாண்டமான கோயில்கள்லாம் கட்டினது அவங்க தான். அதுக்கப்புறம் 15ஆம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசர்களால் தான் இந்த கோபுரம்லாம் கட்டப்பட்டிருக்கு. 18ஆம் நூற்றாண்டில் தான் இந்த உடையார் வம்சம், இந்த மைசூர் அண்ண உடையார்கள், அவங்க வந்து 18ஆம் நூற்றாண்டில் தான் இந்த கோயிலை மிகப்பெரிய, சின்ன கோயிலாக தான் இருந்திருக்கு. அவங்க தான் இந்த கோயிலை வந்து மிகப்பெரிய கோயிலாக வந்து புனரமைச்சு எல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்படியே ஒரு வளம் வரும். அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, அம்மனோட 51 சக்தி பீடங்களில் இந்த கோயிலும் ஒன்று. 51 சக்தி பீடங்களிலும் ஒன்று. அந்த 51 சக்தி பீடங்களில் 18 மகா சக்தி பீடம்னு ஆதிசங்கரர் சொல்கிறாருங்க. அந்த 18 மகா சக்தி பீடத்துலேயும் இந்த அம்மன் வந்து ஒரு அம்மனுங்க. மைசூர் சிட்டிலேருந்து நான் வந்தேன் இல்லைங்களா பஸ்ஸில், 13 கிலோமீட்ரு. ஆமாம், ப்ளஸ்ஸு இந்த அம்மன் வந்து மைசூரோட காவல் தெய்வம். மைசூரோட காவல் தெய்வம். ஆடி மாதம் 3வது வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷங்க.
அன்னைக்கு தான் இந்த அம்மன் வந்து தோன்றினதா ஒரு ஐதீகம். ஆமாம், இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அது மாதிரி ரொம்ப விசேஷமான ஒரு கோயில். நேரம் கிடைக்கிறப்ப வாங்க. அதுக்கப்புறம் இந்த 18 சக்தி பீடங்கள் சொன்னோம் பார்த்தீங்களா, அதில் ஒன்று. அதே மாதிரி மன்னர்கள் காலத்திலே ஆகட்டும், இப்போ மக்களாட்சி நடக்கிற இந்த காலத்திலே ஆகட்டும், இந்த அம்மனை வணங்காமல், இந்த அம்மனோட ஆசி இல்லாமல் யார் ஒருத்தருமே ஆட்சி கட்டிலில் அமர முடியாதுங்க. அப்போ எவ்வளோ பவர்ஃபுல் பாருங்க. உங்களுடைய மனக்குறைகள் நீங்கள், உங்கள் மனத்தில் இருக்கிற சஞ்சலம் நீங்கள், உங்கள் எதிரிகள் உங்களை விட்டு விலக. அந்த காலத்துலலாம் மன்னர்கள்லாம் போருக்கு போகிறப்ப, முடி சூட்டுறப்ப இங்கே வந்து தான் இந்த அம்மனை வணங்கிட்டு தான் எல்லாம் பண்ணியிருக்காங்க. மைசூர் நகரத்துக்கு காவல் தெய்வம் இந்த உடையார் மன்னர்கள், மைசூர் உடையார் மன்னர்கள் இருக்காங்க பாருங்கள், அவங்களோட குல தெய்வம் இந்த அம்மன். இப்போ எவ்வளோ பவர்ஃபுல் பாருங்கள். அப்படியே ஒரு பெரிய சுற்றி வருதுங்க. இந்த சைடில் பார்த்தா தெரியும் கோயில், அது ராஜகோபுரம். அப்படியே ரொம்ப நல்லா பாதை அமைச்சிருக்காங்க. அந்த மாதிரி சொல்லிக்கிட்டு வந்தேன் இல்லைங்களா, அவ்வளோ பவர்ஃபுல்லு. நீங்கள் வந்து இன்றைக்கி வராத அரசியல்வாதியே இல்லைன்னு வச்சுக்கலாங்களா. இந்த அம்மனை வணங்காத அரசியல்வாதியும் இல்லை, ஆட்சியாளரும் இல்லை. நீங்கள் இவங்களை வணங்கினா தான் உங்களால் இந்த அப்போ வந்து ஆட்சி கட்டில் அறியான மன்னர்கள் ஆட்சி, இப்போ வந்து முதலமைச்சர் அமர முடியும். இப்போ பார்த்துங்க எவ்வளோ பவர்ஃபுல்லுன்னு. இந்த அம்மனை வந்து வணங்கினாவே உங்கள் எதிரிலாம் உங்களை விட்டு போயிடுவான். அவ்வளோ சிறப்பான ஒரு அம்மன். 51 சக்தி பீடங்கள், அதில் மகா சக்தி பீடம் 18, அதில் ஒன்று. இதனால் எப்போ பாரு நீ வந்து 51 சக்தி பீடம்னு சொல்கிற, அது என்னடான்னு கேட்குறீங்களா? சொல்கிறேங்க. நம்ம பார்வதி தேவியோட அப்பா தட்சன் ஒரு யாகம் நடத்துகிறான். அந்த யாகத்துக்கு சிவபெருமான் மருமகன் தானே சிவபெருமான், அவருக்கு அழைப்பு கொடுக்கல. இருந்தாலும் பார்வதி தேவி சொல்கிறாங்க, நீங்கள் போயிட்டு கலந்துக்குங்கன்னு. சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, கலந்துக்க போகிறாரு அந்த யாகத்தில். ஆனால் போனவரை வந்து தட்சன் என்ன பண்ணுறான், அவமானப்படுத்தி திட்டி அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சிட்றான். சிவபெருமான் மிகுந்த கோபத்தோடு திரும்பி வந்துடுறாருங்க. இது கோயிலோட பின்பகுதி. ஆமாம் பாருங்க, இது பிரம்மாண்டமான மதில் சுவர், ஒரு படிக்கட்டு மாதிரி ஏறி போகுது. கோயிலோட பின்பகுதி நாராயண சுவாமி டெம்பிள்னு ஒன்று இருக்குது. அப்புறம் அந்த கதையை அப்படியே தொடருவோம். அப்போ சிவபெருமான் வந்து பார்வதி தேவிகிட்ட வந்து கோபிச்சுக்கிறார். நீ வந்து தேவையில்லாமல் என்னை வந்து அந்த யாகத்தில் கலந்துக்க சொல்லி வற்புறுத்தினேன், நானும் போனேன், எனக்கு மிகப்பெரிய அவமானம் நேர்ந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே அப்போ பார்வதி தேவி என்ன பண்ணுறாங்க, நேராக கிளம்பி அங்கே போகிறாங்க. போயிட்டு அவங்க தந்தையான அந்த தட்சன்கிட்ட போயிட்டு பயங்கரமாக வாக்குவாதம் பண்ணி சண்டை போடுறாங்க. எப்படி நீ வந்து என்னோட கணவர், இந்த உலகத்தை அகில உலகத்துக்கும் அவர் தான் பெரிய ஆள் சிவபெருமான், ஆதி அந்தம் எல்லாமே ஆக்கம் எல்லாமே அவர் தான், அவரை நீ எப்படி வந்து இது மாதிரி அசிங்கப்படுத்தலாம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய அவங்க அப்பா மகளுக்குள்ள ஒரு பெரிய சண்டை நடக்குதுங்க. பாருங்க, மைசூர் அந்த நகரத்தோட ஒரு வியூ. அப்போ இந்த மாதிரி நடக்கிறப்ப என்ன பண்ணுறாங்க, கடைசியில் வாக்குவாதம் அதிகமாகி ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி பார்வதி தேவி என்ன பண்ணுறாங்க, அந்த யாகம் நடந்துக்கிட்டு இருக்கு பாருங்க, அந்த நெருப்புலையே குதிச்சிடுறாங்க. குதித்து அந்த யாகம் தடைப்பட்டு போகுது, நின்று போகுது. சிவபெருமான் இதை கேள்விப்பட்டு ரொம்ப உக்கிரமாக கோபத்தோடு வராருங்க. வந்து அந்த யாக குண்டத்தில் நெருப்பில் குதித்த பார்வதி தேவியை எடுத்து கையில் மேலே வச்சு பயங்கர உக்கிரத்தோடு நடனம் ஆடி சுற்றுறாருங்க. இது வந்து பெரிய பிரளயம் மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு சிவபெருமானோட கோபம் வந்து எல்லாருக்குமே தெரியும்.
விஷ்ணு என்ன பண்ணுறாரு, இது என்னடா இது மாதிரி நான் ஒரு இவ்வளோ உக்கிரமாக கோபமாக இது மாதிரி ஒரு சுத்துறாரு, ஒரு நடனம் ஆடுறாரு, உலக இயக்கமே நின்று போகிற மாதிரி இருக்குங்க. இந்த பக்கம் பாருங்க, கோயிலோட பிற்பகுதி அப்படியே ஒரு வளம் வந்துக்கிட்டு இருக்கேன். ஆமாம், இந்த கோபுரம் ராஜகோபுரம் பின்னாடி இருந்து. அப்போ விஷ்ணு என்ன பண்ணுறாரு, தன்னோட சுதர்சன சக்கரத்தால் அம்மனை வந்து 51 துண்டுகளாக வெட்டிடுறாருங்க. இவர் கையில் இருக்கவே தானே இது மாதிரிலாம் பண்ணுறாரு அப்படின்னு. அந்த உடல் பாகங்கள்லாம் நம்ம பாரத தேசம் முழுவதும் 51 இடத்துல சிதறி சிதறி விழுந்து போச்சுங்க. 51 அம்மனோட உடல் பாகங்கள். ஆமாம், இப்படி 51 இடமா விழுந்துச்சு. 51 உடல் பாகங்கள் விழுந்த இடம் தான் 51 சக்தி பீடங்கள், அம்மனோட சக்தி பீடங்கள். அப்புறம் ஆதிசங்கரர் என்ன பண்ணுறாரு, இதில் முக்கியமாக 18 மகா சக்தி பீடன்றார். அந்த 51 சக்தி பீடத்திலேயே 18 சக்தி பீடம் வந்து மகா சக்தி பீடன்றார். அந்த 18 மகா சக்தி பீடத்தில் இதுவும் ஒன்று, 51 சக்தி பீடத்தில் இதுவும் ஒன்று. அம்மனோட தலைமுடி விழுந்த இடங்க, தலைமுடி விழுந்த இடம். நம்ம சேனலில் ஏற்கனவே காஞ்சிபுரத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுவும் 51 சக்தி பீடங்களில் ஒன்று. அது வந்து நாபி, தொப்புள், அம்மனோட நாபி விழுந்த இடம். இந்த மாதிரி 51 சக்தி பீடங்கள். இந்த இடத்துக்கெல்லாம் போகிறப்ப நான் உங்களுக்கு இதெல்லாம் சொல்கிறேன். 51 சக்தி பீடங்கள் கண்டினியூஸாக நம்மளால் எடுக்க முடியாது. ஏன்னா ஒன்று ஒரு இடத்துல இருக்குது. அஸ்ஸாம்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்குது. அதனால் வந்து இதுதாங்க இந்த 51 சக்தி பீடங்களோட கதை. இப்படி தான் அந்த உடல் பாகங்கள் 51 துண்டுகளாக விழுந்த இடம் தான் 51 சக்தி பீடங்கள். அதில் தலைமுடி விழுந்த இடம். ரொம்ப ஒரு எனர்ஜியோட இந்த வீடியோவிலேருந்து நான் விடைபெறேங்க. பாருங்க, மீண்டும் ஒரு முறை கோயிலை ராஜகோபுரம், இதுதான் மூலஸ்தான கோபுரம். அப்படியே அந்த வழி கோயிலை சுற்றி சூப்பராக இருக்குங்க. ஆடி மாதம் ரொம்ப சிறப்புங்க இந்த கோயில். அதனால் ரொம்ப எனர்ஜியோட, ரொம்ப ஒரு சந்தோஷமாக, ரொம்ப புத்துணர்ச்சியோட. ஏன்னா இவங்களை தரிசனம் பண்ணாவே மனக்குறைகள், எதிரிகள்லாம் விலகிடுவாங்க. அந்த நம்பிக்கையோடு நானும் இந்த இடத்துல இருந்து விடைபெறேங்க. அப்படியே ரூமுக்கு போயிட்டு மதியம் ஒரு 4 o'clock மைசூர் பேலஸ், ஆமாம், அந்த விழாவை முடிச்சுட்டு அப்படியே நைட்டு சென்னை கிளம்ப வேண்டியது தான். இந்த அம்மன் சாமுண்டி அனைவருக்கும் அருள் புரியணும், அனைவரையும் நல்லபடியாக பார்த்துக்கணும், மக்களை காப்பாற்றணுன்ற ஒரு வேண்டுதலோடு இந்த இடத்துல இருந்து நான் நிச்சயம் விடைபெறேங்க மனநிறைவோடு. ரொம்ப விசேஷமாக இருக்குது. ரைட்டுங்க, இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க. இந்த வீடியோவிலேருந்து விடைபெறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நான் உங்கள் விஜய்.